வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய காணொளியில் எதை பற்றி பார்க்க போன்றோம் என்றால், நீங்கள் நினைக்கலாம் ஏன் திரும்பவும் இந்த வன்ம சாதனை பற்றியே கதைக்கிறோம் என்று சொல்லி. என்னென்று சொன்னால், இது கதைக்க வேண்டியதுதான். என்னென்னு சொன்னால், பாரிசாலனை போல பல பேர் இப்பொழுது வலையொலியில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக, தமிழ் தேசத்துக்கு எதிராக பேச தொடங்கிவிட்டனர். என்னென்னு சொன்னால், அவர்கள் வந்து ஒரு கட்சி சார்ந்தவர்களாக இல்லாமல் தாங்கள் ஒரு பொதுப்படையான ஆக்கள் போன்று இருந்து கொண்டு இந்த வாழைப்பழத்தில் ஊசியை தோன்றது போல் மெதுமெதுவாக இந்த தமிழ் தேசியத்துக்கு எதிரான கருத்துக்களை ஒவ்வொரு நாளும் போட்டுக்கொண்டிருக்கின்றனர். நீங்கள் பார்த்தால் தெரியும், இந்த தாவேகா கட்சியினர் என்று சொன்னால் இந்த ரூட் மாஃபியா, அவன் இவன் அதவ அர்ஜுனா எல்லாருமாக சேர்ந்து இந்த இணையதளத்தில் இயங்கும், யூடியூப்பில் இயங்கும், எங்கு யார் பாப்புலராக இயங்கினாலும் அவர்களுக்கு பணத்தை அடித்து அவர்களை வாடகைக்கு வாங்கி, அவர்களின் வாய்களை வாடகைக்கு வாங்கி தங்களுக்கு இசைவாக கதைக்கா விட்டாலும் பரவாயில்லை, நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் எதிராக நீங்கள் கதையுங்கள் என்று சொல்லி அவர்களை இப்பொழுது வாடகைக்கு வாங்கி இறக்கி விட்டிருக்கின்றார்கள். நீங்கள் பார்த்தால் தெரியும், இந்த சினிமா விமர்சனம் செய்பவர்கள் பிரசாந்திலிருந்து, புழு சட்டை மாறனிலிருந்து, பிஸ்மியிலிருந்து, வலைப்பேச்சு அது இது என்று எவன் எல்லாம் அங்கே இயங்குகின்றானோ, வாடகைக்கு இயங்கக்கூடியவனோ, காசுக்கு அளக்கூடியவனோ, அவர்களை இவர்கள் காசுக்கு வாங்கிவிட்டனர். அதில் ஒருவன் தான் இந்த பாரிசாலனும் இந்த வருணும். இருவரும் சேர்ந்து கொண்டு திரும்பவும் வந்து அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் சீண்டு முகமாக காணொளிகளை போடுகின்றனர். எந்த டொபிக்கை பற்றி அவர்கள் கதைக்கின்றார்கள் என்றாலும் அதற்குள் ஒரு இடைச்செருகலாக இந்த நாம் தமிழர் கட்சியை சீண்டுவது போல், அவர்களை தாக்குவது போல், இழிவு செய்வது போல், நக்கல் அடிப்பது போல் ஒரு செருகலை செருகி விடுவான் இந்த பாரிசாலன். நீங்க எங்க கொலவரியில காத்துட்டு யார் யாரோ காத்துட்டு இருக்காங்க, நானும் காத்துட்டு இருக்கேன். அதை பத்தி நான் வீடியோ போடுறேன். இலவு காத்துக்கிளி தான் கடைசி வரைக்கும் இலவு காத்துக்கிளியே காத்துட்டே கிடங்க. ஐயோ, போட்டி யாருக்குன்னு தெரியாமையே நடுவில் புந்து ஏன் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. சரி விடுங்க. ஸோ இப்போ பேசிக்காக என்னன்னா, திருசா அவர்கள் அப்படித்தான் இப்பொழுது சமீபத்தில் வந்த காணொளி, அதை முழுமையாக நான் பார்க்கவில்லை. இங்கே இணையதளத்தில் எக்ஸ் தளத்தில் நாம் தமிழர் கட்சியினர், நாம் தமிழருக்கு ஆதரவாக இயங்குபவர்கள் வட்டி போட்டதை பார்த்தேன். அண்ணன் சீமான் சமீபத்தில் மேடையில் பேசும் பொழுது, நாங்கள் வெறியுடன் இருக்கின்றோம் இந்த இடைத்தேர்தலில் வேலை செய்ய என்று ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதை வரன் எடுத்து கொடுக்க இந்த பாரிசாலன் வந்து சொல்லுகின்றான், யாருக்கும் போட்டி என்று தெரியாமலே இளவு காத்த கிளிகள் போலவே இப்படியே இருங்கள், சும்மா வாக்கி வந்ததையெல்லாம் கதைச்சு கொண்டு என்று சொல்லி இவன் ஒரு போகிற போக்கில் ஒரு நக்கல் நையாண்டியை பண்ணிவிட்டு போகின்றான். இவனிடம் கேட்க வேண்டும் கேள்விகளை. நாங்கள் ஏனென்று சொன்னால், இவனை இப்படியே விட்டு கொண்டு போனால் இவன் வந்து தேவையில்லாததையெல்லாம் கதைச்சு கொண்டே போகின்றான். தமிழ் தேசியம் என்ற போர்வையில் தான் ஒரு தமிழ் தேசியவாதி என்ற போர்வை. இப்போ இளவு காத்த கிளி என்றால் என்ன? ஒரு கிளி வந்து ஒரு இலையை, அதை மாங்காய் அது பழுக்க போகின்றது என்று சொல்லி பழுக்கும் வரை அதை பார்த்து கொண்டிருந்ததாம். இலை என்று தெரியாமல் இலையை மாங்காய் என்று நினைத்து அந்த கிளி பார்த்து கொண்டிருந்ததான். கடைசி வரைக்கும் அது பழுக்கவே இல்லை. ஏனென்று சொன்னால் அது இலை. அந்த கதையைத்தான் இவன் சொல்கின்றான். தனக்கு அதிகாரம் வரும் என்று இவர் பார்த்து கொண்டே இருக்க வேண்டியதான். கடைசி வரைக்கும் அதிகாரம் பெறப்போவதில்லை. நாம் தமிழர் கட்சி சும்மா வாய்ச்ச பாடல் விட்டுட்டு போக வேண்டியதான். ஓகே, நாங்களாவது நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமானாவது இலையை கனியாகும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றனர். அந்த இலை என்ற ஒரு குறிக்கோளாவது இருக்கிறது. உன் கூற்றுப்படி உனக்கு என்ன குறிக்கோள் இருக்கின்றது? நீ என்னத்தை சாதிக்கப் போகின்றாய் என்று சொல்லி இந்த யூடியூப்பில் வலையொலியில் இருந்து தினமும் அழுகின்றாய். இதனூடாக நீ சாதிக்க போகும் தமிழ் தேசிய குறிக்கோள் என்ன? இதனூடாக தமிழர்களுக்கென்ற ஒரு தேசம் அடைய முடியுமா? தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டில் நிறுவ முடியுமா உன்னால் இந்த வலையொலியில் இருந்து பேசுவதால்? உனது வயிற்றை நிரப்புவதை தவிர, வலையொலியில் இருந்து பேசுவதனால் ஏற்படும் ரெவென்யூ, யூடியூப்காரன் உனக்கு போடும் பிச்சையை தவிர உன்னால் என்ன செய்ய முடியும்? நீ உண்மையில் தமிழ் தேசியவாதியாக இருந்தால், நான் இதை பல முறை எனது காணொலியில் சொல்லி இருக்கின்றேன், இவர் உண்மையான தமிழ் தேசியவாதியாக இருந்தால் முன்பிருந்த செங்கோல் டிவிக்கு யாரோ ஸ்ட்ரைக் அடித்து அவரின் மொனிட்டேஷனை கட் பண்ணிவிட்டது யூடியூப் நிறுவனம். அதன் பிறகுதான் இந்த புது சேனலை தொடங்கி இவன் அழுது கொண்டு இருக்கின்றான்.
செங்கோல் டிவிக்கு யூடியூப் நிறுவனம் மொனிட்டேஷனை கட் பண்ணினவுடன் இவன் கதறி துடித்து அழுது புது சேனலை உருவாக்கி கொண்டு தமிழ் தேசியத்தை முடக்க நினைக்கின்றனர், தமிழ் தேசியத்தை வீழ்த்த நினைக்கின்றனர், மக்களே ஆதரவு தாருங்கள், தமிழ் தேசியர்களே ஆதரவு தாருங்கள் என்று சொல்லி ஆதரவு வாங்கி திரும்பவும் தன்னை வலுப்படுத்தி கொண்டு மொனிட்டேஷன் எல்லாம் வர ஆரம்பித்த பின் திரும்பவும் குப்பையை கொட்ட தொடங்கிவிட்டான் தமிழ் தேசியத்தின் மீது. இளவு காத்த கிளி என்று சொல்லி இவன் நக்கல் பண்ணும் நபர் யார் என்று பார்த்தால் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் 16 ஆண்டு காலமாக தமிழ் தேசிய களத்தில் ஒரு சமரசமும் செய்யாமல் எந்த கட்சியுடனும் எந்த திராவிட கட்சியும் எந்த தேசிய கட்சியுடனும் கூட்டணி போகாமல் தனித்தே நிற்கும் ஒரு கட்சியை பார்த்து இவன் இலவு காத்த கிளி என்கின்றான். இவன் சொல்வது போல் கூட்டணி சென்று விட்டால் இந்த வாயனே சொல்லுவான், இதோ பணத்துக்கும் பதவிக்கும் மாண்டி கூட்டணி போய்விட்டார்கள் நாம் தமிழர் கட்சியினர், இதுதான் இவர்களின் கொள்கை கோட்பாடு என்று சொல்லி நாக்கை பிரட்டி போட்டு கதைக்கக்கூடிய நபர் தான் இந்த பாரிசாலன். தனது சிந்தனை தான் சரியானது, தான் சொல்வது தான் சரியான தமிழ் தேசியம் என்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்கும் இந்த நபர் தான் பாரிசாலன். இந்த பாரிசாலன் நாம் தமிழர் கட்சியில் பயணித்தவன் தான். அங்கே தனக்கு தான் சொல்வதை எடுபடவில்லை என்று தெரிந்தவுடன் தன்னை விலத்தி கொண்டு தனியாக யூடியூபில் மட்டும் இருந்து தமிழ் தேசியம் பேசும் ஒரு யூடியூபர் தான் இந்த பாரிசாலன். இவனால் காத்திரமான ஒரு செயற்பாடும் தமிழ் தேசியத்துக்கு இல்லை. இவனால் விளைந்தது ஒன்றும் இல்லை. இதோ கட்சி ஆரம்பிக்கின்றேன், இதோ அமைப்பு ஆரம்பிக்கிறேன் என்று அப்பப்போ கத்தி கொண்டிருப்பானே ஒழிய யூடியூப்பில் இருந்து கதைப்பதை தவிர வேறொன்றும் இல்லை. இவன் சமீபத்தில் இன்னொரு பேட்டி கொடுத்திருந்தான். யாரிடம் என்று சொன்னால் இந்த கார்ட்டூனிஸ்ட் பாலா. இந்த கார்ட்டூனிஸ்ட் பாலா எல்லாம் யாரென்று பார்த்தால் இந்த பத்திரிகைகளில் கார்ட்டூன் வரையும் ஒரு நபர் தான். இவர் முதலில் பத்திரிகைகளில் வரைந்து கொண்டிருந்தார். பிறகு அந்த குமுதமாக ஏதோ ஒரு குழுமத்துடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அதிலிருந்து விலத்தி விட்டு இணையதளத்தில் வந்து எழுதி கொண்டிருந்தார், ஃபேஸ்புக் போன்ற தளங்களில். அங்கே உலகத் தமிழர்களிடம் தான் படம் வரைந்து தருகின்றேன் அனுப்புங்கள் என்று சொல்லி லைன்ஸ் மீடியா என்று ஆரம்பித்து அப்படி உழைத்து கொண்டிருந்த நபர் பின்பு வலியொலிக்கு வந்தார். வலியொலிக்கு வரும் பொழுது தன்னை ஒரு முழுமையான தமிழ் தேசியவாதியாகத்தான் காட்டிக்கொண்டு வந்தார். அவரே தனது வலியொலியில் பல காணொளிகளில் சொன்னார், இன்றைய இளைஞர்களுக்கு தேசிய தலைவர் பிரபாகரனை கொண்டு காட்டிவிட்டது அண்ணன் சீமான் தான் தமிழ் தேசிய தளத்தில் பயணிக்கின்றார் என்று சொல்லி முழு ஆதரவாக அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஆதரவான காணொளிகளை போட்டு பார்வையாளர்களை ஓரளவு ஈர்த்து கொண்ட பின் இந்த பாரிசாலனை சமீபத்தில் கூப்பிட்டு பேட்டி எடுக்கின்றேன் என்று சொல்லி பாரிசாலன் உமிழும் இந்த வன்மத்தைக்கு தலையாட்டி கொண்டிருக்கின்றார். நான் பார்த்து கொண்டேன். என்னென்று சொன்னால் அதே வன்மம் தான். முன்னொரு காணொலியில் பாரிசாலன் சொன்ன ஓம் இந்த சீமான் வருவதற்கு முன் தேசிய தலைவரை யாருக்கும் தெரியாத பார் என்ற ரீதியில் பேசினான். அதே கருத்தை இங்கும் வைக்கின்றான். இதற்கு கார்ட்டூனிஸ்ட் பாலா இருந்து தலையாட்டி கொண்டு இருக்கின்றார். ஒரு காலத்தில் சொன்ன கார்ட்டூனிஸ்ட் பாலா உண்மைதான். தமிழ்நாட்டு இளைஞர்கள் சினிமா மோகத்தில் இருந்தனர். அவர்களுக்கு இப்படி ஒரு போராட்டம் ஈழத்தில் நடந்தது. இவர்தான் தலைவர், இவர்தான் கொன்று சென்றார் போராட்டத்தை, இவர்தான் தமிழ் தேசியத்தின் தலைவர், கருணாநிதி எல்லாம் இல்லை, தமிழர்களுக்கு தலைவர், உலகத் தலைவர், தலைவர் பிரபாகரன் தான் என்று சொல்லி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தேசிய தலைவரை கொண்டு காட்டியது சீமான் தான். இப்போதைய நவீன இளைஞர்களுக்கு முன்னாளில் இருந்தவர்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். இப்பொழுது இருக்கும் இளைஞர்களுக்கு கொண்டு காட்டியது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானன் தான் என்று சொல்லி கருத்துக்களை வெளியிட்ட கார்ட்டூனிஸ்ட் பால இப்பொழுது இந்த பாரிசாலன் வாடகை வாயன் இருந்து உளறல்களுக்கு தலையாட்டி கொண்டு இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் தனது வலையொலிக்கு பார்வையாளர்கள் வர வேண்டும் என்ற கோணத்தில் அவன் உமிழும் வன்மத்துக்கு இவர் ஆமாம் போடுவது போல் தலையாட்டி கொண்டிருப்பது வேடிக்கையாக இருக்கின்றது. அனைவரும் இந்த வலையொலியில் இயங்கும் அனைவரும் தமிழ் தேசியர்களின் பார்வையை வேண்டும், அவர்களின் ஆதரவு வேண்டும், உலகத் தமிழர்களின் ஆதரவு வேண்டும். பின்னாளில் தாங்கள் ஓரளவு வலிமை அடைந்தவுடன் அவர்கள் மீது வன்மத்தை தெளிக்க வேண்டும், மாற்றானிடம் காசை வேண்டிவிட்டு. அந்த துணியில் தான் இவர்களின் போக்கு போய்கொண்டிருக்கிறது. இந்த கார்ட்டூனிஸ்ட் பாலா, ஏகலைவன் போன்றவர்கள் இவர்கள் ஒன்றாக சேர்ந்து பாரிசாலனுடன் ஒன்றாக சேர்ந்து இயங்கும் இந்த நபர்கள் அவர்களுடன் கூட்டு சேர வேண்டாம் என்று சொல்லித்தான் நாங்கள் தென்னகம் விஷ்ணுவுடன் கேட்டுக்கொண்டோம். ஆனால் அந்த தென்னகம் விஷ்ணு திரும்ப இவர்களிடம் சென்று அவர்களின் வலியொலிகளுக்கு பேட்டி கொடுத்து கொண்டு இருக்கின்றார்.
இவர் திரும்ப நாம் தமிழர் கட்சிக்குள் வருவார் என்பது சந்தேகம்தான். இவரிடம் சொன்னோம் அமைதியாக இருங்கள், உங்களுக்கான நேரம் பெறும், நீங்கள் உள்ளே வரலாம் என்று சொல்லி. ஆனால் அவரால் அமைதியாக இருக்க முடியாது போல் தான் இருக்கின்றது. ஒவ்வொரு வேலை ஒளியாக ஏறி இறங்கி காணொலிகள் பேட்டிகள் கொடுத்து வருகின்றார். தமிழ் தேசியத்தை எதிர்ப்பவர்களுக்கு சார்பான ஊடகங்களுக்கு யாரை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லுகின்றோமோ, யாருடன் இப்பொழுது போக வேண்டாம் என்று சொல்கின்றோமோ அவர்களுடன் போய் இவர் காணொளி பேட்டிகள் கொடுப்பது அது அவருக்கு நன்மையாக போய் முடியாது என்பதுதான் எனது எண்ணமாக இருக்கின்றது. இந்த வருணுடன் எல்லாம் உங்களுக்கு என்ன காணொளி கொடுக்க வேண்டும் என்ற தேவை ஏற்பட்டது என்று இன்று வரை எனக்கு புரியவில்லை. இந்த வருண் என்பவன் பாரசியாளனுடன் சேர்ந்து இயங்கும் ஒரு நபர். இவன் பார்வை வேண்டும் என்பதற்காக எதுவும் செய்யக்கூடிய எதுவும் பேசக்கூடிய நபர்கள் தான் இவர்கள். தமிழ் தேசியர்கள் வேண்டும், இவர்கள் தங்களின் ஃபாலோவர்ஸ்களையும் வியூஸ்களையும் ஏற்றுவதற்கு எல்லாம் ஏற்றிய பின் யார் காசு கொடுக்கின்றனோ அவர்களுடன் இயங்கி அவர்களுடன் சேர்ந்து தமிழ் தேசியத்துக்கு எதிரான கருத்துக்களை விதைப்பதில் வல்லவர்கள் இவர்கள். அந்த ரீதியில் தான் இந்த பாரிசாலன் இப்பொழுது இருந்து தனது வன்மத்தை கொட்டி கொண்டிருக்கின்றான். நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் கொமடி பண்றினமாம், யார் எதிரி என்று தெரியாமலே கொமடி பண்ணி கொண்டிருக்கணுமாம், யாருக்கும் சண்டை என்று தெரியாமல் பகுடி பண்ணி கொண்டிருக்கணுமாம். அங்கே யாருக்கும் சண்டை தமிழ்நாட்டில் நீங்கள் நினைக்கின்றீர்களா? தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கும் தான் சண்டை என்று சொல்லி நீங்கள் உங்கள் உள்ளத்தை தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் யாரை எதிர்த்து பேசுகின்றீர்கள்? வேலையொலிகள் தினமும் யாரை எதிர்த்து பேசுகின்றீர்கள்? தவைக்காவை எதிர்த்து பேசுகின்றீர்களா? இல்லை. திமுகவை எதிர்த்து, அதிமுகவை எதிர்த்து, பிஜேபி இல்லை. எந்த நாள் பார்த்தாலும் நீங்கள் எதிர்த்து பேசுவது நாம் தமிழர் கட்சியை தான். அது பாரதியாரனாக இருந்தாலும், பிரசாந்த் ரங்கசாமியாக இருந்தாலும், ஏகலைவனாக இருந்தாலும், கார்ட்டூனிஸ்ட் பாலாக இருந்தாலும், தாவேகா கட்சியினராக இருந்தாலும், யாரென்றாலும் யாரை எதிர்த்து காணொலிகள் போடுகின்றீர்கள்? எதிர்கட்சி என்று சொன்னால் திமுக. நீங்கள் திமுக எதிர்த்த காணொலிகள் போடுகின்றீர்கள். வாடகை வாய்கள் அனைத்தையும் தாவேகா வாங்கி வச்சு யாருக்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றது? யாருக்கு எதிராக? நாம் தமிழர் கட்சி எதிரி இல்லை, ஒரு பொருட்டை இல்லை என்று சொன்னால் ஏன் அவர்களை அடிக்க வேண்டும்? தினமும் 8 வீதத்திலிருந்து 4 வீதமாக குறைந்த கட்சி நாம் தமிழர் கட்சி. ஆனால் இங்கே யாரை எதிர்த்து நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கீங்கள்? தினமும் யார் உங்களை எதிர்த்து அரசியல் செய்து கொண்டு இருப்பது? தினமும் நீங்கள் செய்யும் திட்டங்கள், நீங்கள் கொண்டு வரும் சட்ட திட்டங்கள் அனைத்தையும் எதிர்த்து நீங்கள் கொண்டு வருவது ஒன்று மக்களுக்கு உகந்ததல்ல, நீங்கள் செய்வது மக்களுக்கான அரசியல் அல்ல என்று சொல்லி உங்களை எதிர்த்து அரசியல் செய்வது யார்? ஒன்றுமில்லாத கட்சியை எதிர்ப்பதற்கு ஏன் இத்தனை ஆட்கள்? ஏன் இவர்களுக்கு தாவேகா கட்சியிலிருந்து பணம் கொடுக்க வேண்டும்? நீங்கள் சொல்வது போல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இல்லை, தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டு இடையில் சீமான் கொமடி பண்ணுகிறார் என்று சொன்னால், சீமானை எதிர்த்து ஏன் இவர்கள் அமைச்சர்களில் இருந்து எம்எல்ஏக்களிலிருந்து அனைவரும் வன்மமான பேச்சுக்கள், காணொளிகள் அனைத்தும் செய்ய வேண்டும்? ஏன் நீங்கள் கதைக்க வேண்டும்? ஏன் நீங்கள் கதைக்க வேண்டும்? அண்ணன் சீமானை பற்றியே தினமும் கதைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒன்றுமில்லாதவர்களை பற்றி நீங்கள் கதைப்பது ஏன்? உங்களுக்கு யார் அந்த அஜெண்டாவை கொடுத்தது? கதைக்க சொல்லி தினமும் அவதூறு பரப்ப சொல்லி சொன்னது யார்? அவர்களிடம் கேளுங்கள், சீமான் பொருட்டு இல்லையாண்டு அவர்கள் பதில் சொல்லுவார்கள். அவர்கள் தங்கள் பணத்தை இறைத்து உங்களை போன்ற வாடகை வாய்களை வாங்கி கதைக்க வைக்கின்றார்கள் என்று சொன்னால் அங்கு ஏதோ இருக்கின்றது. மக்கள் இவர்களை தோற்கடித்திருக்கலாம், தேர்தல் அரசியலில் வாக்குகளை வழங்காமல் தோற்கடித்திருக்கலாம். ஆனால் மக்களுக்காக அரசியல் செய்ய வந்தவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியினர். தேர்தலில் வெல்லாமலே அரசியல் செய்யலாம் என்பதை செய்து காட்டிக் கொண்டிருப்பவர்கள் நாம் தமிழர் கட்சியினர். அதனால் தான் தாவேகா அரசு நடுங்குகிறது. ஒவ்வொரு வழக்கை போடும் பொழுது அவர்கள் பயப்படுகின்றனர். இவர்களை இப்படியே விட்டால் வழக்கு மேல் வழக்காக போட்டு ஒவ்வொரு செயற்பாடுகளும் இவர்கள் செய்யும் பொழுது அதை கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அதனால் அவர்கள் பயப்படுகிறார்கள். இப்படியான வாடகை வாய்களை வேண்டி பொய்யான தகவல்களை பரப்பி கொண்டிருக்கின்றனர். அதில் ஒரு வாடகை வாய் தான் இந்த பாரிசாலன். இளவு காத்த கிளி என்று சொல்லும் அளவுக்கு உங்களுக்கு காசை கொடுத்து உங்களின் வாயை வாங்கி உங்களை கதைக்க வைக்கணும். அவர்கள் காசு கொடுக்காவிட்டாலும் கதைக்கக்கூடிய நபர் தான் இந்த பாரிசாலன் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சி மீது வன்மத்தில் இருக்கும் ஒரு வன்மசாலன் தான் இவனை இந்த வலையொலி யூடியூப்பை கடந்து இவரால் எதுவும் செய்ய முடியவில்லை என்ற ஆதங்கம் வாழ்நாள் முழுவதும் இந்த பாரிசாலனுக்கு மனதில் ஒட்டி கொண்டுள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையாகிவிட்டது. இவரால் வெளியில் வந்து
குறைந்தது ஒரு 1000 பேரை கூட்டி ஒரு மேடை பேச்சு பேச முடியுமா, ஒரு நிகழ்வு நடத்த முடியுமா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எங்கே மாவீரர் தினம் நடத்துகின்றேன் என்று போவார், ஒரு அறைக்குள் ஒரு 50 பேரை கூட்டி வைத்து கொண்டு செய்வார். முள்ளிவாய்க்கால் நினைவு செய்கின்றேன் என்று போவார், ஒரு அறைக்குள் ஒரு 50 பேரை கூட்டி வைத்து கொண்டு அவ்வளவுதான். இவரால் ஒரு 1000 பேரை கூட்டி முறையான அனுமதி வேண்டி, காவல்துறையிடம் சென்று முறையான அனுமதி வேண்டி ஒரு திறந்த வெளியில் ஒரு மாவீரர் தினத்தையோ ஒரு முள்ளிவாய்க்கால் நினைவையோ இவனால் செய்ய முடியாது. தலைவரின் புகைப்படத்தை கூட இவனால் போட முடியாது. பயம் ஏனென்று சொன்னால் தலைவரின் புகைப்படத்தை போட்டு காணொலி பதிவேற்றம் செய்ய முடியாது. வலையொலிகளில் தடை செய்து விடுவார்கள், மோனிட்டேஷனை கட் பண்ணி விடுவார்கள். முழுவதுமாக காசுக்காக இயங்கும் இவனால் எப்படி தமிழ் தேசியம் பேச முடியும்? போட முடியாது. தலைவரின் புகைப்படத்தை அங்கே இவர் நடத்தும் ஒரு கூட்டத்தில் வைக்க முடியாது, வைக்க மாட்டான். ஏனென்று கேட்டால் சொல்லி மலப்புவான், தடை இருக்கின்றது, அது இருக்கிறது, இருக்கிறது. அவற்றையெல்லாம் உடைத்துத்தானே நாம் தமிழர் கட்சி தலைவரின் புகைப்படத்தை தினமும் கொண்டு செல்கின்றனர், அனைத்து இடங்களிலும் வைக்கின்றனர். அவர்களுக்கு மட்டும் வராத தடை உனக்கு மட்டும் எங்கே இருந்து வருகின்றது? உனக்கு பயம் என்று சொல்லு, உனக்கு வருமானம் நின்றுவிடும் என்று சொல்லு, சிறைக்கு செல்ல பயம் என்று சொல்லு. உன்னை அந்த பஜாஜ் சென்டரில் அடித்த பொழுது வந்து காப்பாற்றியவர்கள் யார் என்று கூட அதற்கு கூட ஒரு நன்றியுணர்வு இல்லாத ஜென்மம் தான் இந்த பாரிசாலன். இந்த பாரிசாலன் வெறும் யூடியூபர் தான், அவதூறு பிறப்பும் ஒரு யூடியூபர் தான். இவனால் களத்தில் ஒன்றும் செய்ய முடியாது என்பது அவனுக்கே ஏற்படுத்தும் ஒரு தாழ்வு மனப்பான்மை. அதன் காரணமாக தான் களத்தில் நிற்கும் நாம் தமிழர் கட்சி இத்தனை ஆண்டு காலமாக தேர்தலில் வெல்லாவிட்டாலும் தொடர்ந்து களத்தில் நிற்கின்றது நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு வன்மம் இவனுக்கு வாழ்நாள் முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் கிடைக்கும் நேரத்தில் எல்லாம் வன்மத்தை கொட்டி தீர்க்கின்றான். ஆகவே இப்படியான ஆக்களை வளர்த்து விட்டது தமிழ் தேசியவாதிகளாக நாங்கள் தான், உலகத் தமிழர்களாக நாங்கள் தான். இவனுக்கு மெயினாக வியூஸ் வரும் ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா நாடுகளிலிருந்து பார்வையாளர்கள் இருப்பது தான் இவனுக்கு. இப்போ இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் வரும் வியூஸை விட வெளிநாடுகளில் வரும் வியூஸுக்கு என்னென்னு சொன்னால் இங்கே தான் அவர்கள் போடும் விளம்பரங்களுக்கு நிறைய காசு வாங்குவார்கள். அந்த வியூஸுக்கு வருவதற்கு தான் இவர்கள் மோனிட்டேஷனில் கூட காசு கொடுப்பார்கள். ஆகவே வெளிநாட்டில் இருக்கும் புலம்பெயர் தமிழர்கள் இந்த பாரிசாலனை பின்தொடர்வதை நிறுத்துங்கள். இந்த காணொலியை பார்த்த பின்பு ஒரு 2 பேராவது அவனை அன்சப்ஸ்கிரைப் செய்தால் மகிழ்வேன். என்னென்னு சொன்னால் இவனின் வளர்ச்சி தேவையில்லாத ஒரு வளர்ச்சி, தமிழ் தேசத்துக்கு தேவையில்லாத ஒரு வளர்ச்சி. இவன் சொல்கின்றான் தலைவரையும் ஈழத்தையும் வச்சு நாம் தமிழர் கட்சி பிழைக்கின்றன்னு சொல்லி. ஆனால் அது உண்மை அல்ல. இவன் தான் தலைவரையும் ஈழத்தையும் தமிழ் தேசத்தையும் வச்சு தனது வயிற்றை வளர்த்து கொண்டு வரும் ஒரு வியாபாரி, ஒரு வாய் வியாபாரி என்று தான் சொல்ல வேணும். யூடியூப்பில் இருந்து கதைப்பதை தவிர அதுவும் உண்மையான கதைகள் அல்ல, அனைத்தும் அடித்து இட்டுக்கட்டும் கதைகள். நேற்றைக்கு என்ன ஒரு காணொலியை பார்த்தேன், இந்த ராமாயணம் படம் எடுக்கின்றனராம், அதற்கு வந்து இந்த சாய் பல்லிவையை ஏன் தேர்ந்தெடுத்தனர் என்பதற்கு இவன் ஒரு சொல்லும் ஒரு விளக்கம் வந்து அவ்வளவு அபத்தமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர் நடிக்கும் தோரணையை பாருங்கள். அவர் நடிப்பில் ஒரு சாந்தம் இருக்கின்றது. அவர் அறம்புறமாக கவர்ச்சியாக எல்லாம் நடிக்க மாட்டார். அதனால் தானாம் அவரை தேர்ந்தெடுத்தனர். இவரின் மென்டாலிட்டியை பாருங்கள். அப்போ திரைப்படத்தில் கதாநாயகனாக நேர்மையாக நடிப்பவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்பது போலவும், வில்லனாகவும் கெட்ட கதாபாத்திரத்தில் நடிப்பவர்கள், கவர்ச்சியாக நடிப்பவர்கள் எல்லாம் கூடாத கேரக்டர் போலவும் இவன் கட்டமைக்க எண்ணுகின்றான். அப்படித்தான் கட்டமைக்கின்றான். அப்போ இந்த விஜய் வந்து கதாபாத்திரம் சினிமாவில் கதாநாயகனாக நடித்தபடியால் தான் எங்கள் மக்கள் அவரை சீஃப் மினிஸ்டராக தேர்வு செய்தனரா? விஜய் நடித்த ஆரம்பகால படங்கள், மாமியாருக்கு சவர்க்காரம் சோப் போடுவது போலெல்லாம் நடித்ததெல்லாம் மக்கள் மறந்து விட்டார்களா? அப்போ அந்த கேரக்டரை என் மக்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தனர் என்றெல்லாம் கேட்டால் இவன் பதில் சொல்ல மாட்டான். இவனுக்கு ஒரு மனப்பான்மை இருக்கின்றது, அடித்து கட்டி விடும் மனப்பான்மை. ஒரு சினிமாவுக்கு வருகின்றனர் என்று சொன்னால் என்னென்னெல்லாம் செய்து அவர்கள் சினிமாவில் வர வேண்டும். எத்தனையோ நடிகைகள் சொல்லி இருக்கின்றனர் சினிமாவில் நடக்கும் கூத்துகள், எத்தனையாவது என்னெல்லாம் செய்வார்கள் இந்த சினிமாவில் வாய்ப்பு வாங்குவதற்கு என்று சொல்லி. சினிமாவில் ஒரு நடிக்கும் நடிகை அவர் நடிக்கும் கதாபாத்திரத்தை வைத்து அவரின் கேரக்டரை முடிவு செய்யும் அளவுக்கு தான் இவனின் அறிவு இருக்கின்றது என்று சொன்னால் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும்.
ஆகவே மக்களே, இவ்வளவுதான் இந்த காணொளியில். இந்த பாரிசாலன் என்பவன் அடங்க போவது போல் தெரியவில்லை. மீண்டும் மீண்டும் நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமானையும் சென்றிக் கொண்டே இருக்கின்றான். அவனுக்கு பாடம் போட்ட வேண்டும் என்றால் அவனுக்கு பார்வைகள் கிடைக்கக்கூடாது. அவனை பின்தொடர்பவர்கள் நிறுத்த வேண்டும். அவனின் யூடியூப் சேனலை அன்சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். அப்படி ஒரு எதிர்ப்பை இவனுக்கு காட்டினால்தான் அவனுக்கு விளங்கும் தமிழ் தேசியவாதிகள் யார், உலகத் தமிழர் யார் என்று சொல்லி. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யுங்கள். அவனின் காணொளிகளை பார்ப்பதை நிறுத்துவதுதான் நல்லது என்று நான் நினைக்கின்றேன். தேவையில்லாத கருத்துக்களை கூறி எங்களை கோபமடைய வச்சு அங்கே அவனின் காணொளிகளுக்கு நாங்கள் போய் திட்டி கருத்துக்களை எழுத வேண்டும். அதன் மூலம் அவன் பார்வைகள் கூட வேண்டும் என்பதுதான் அவனின் எண்ணமாக இருக்கின்றது. அவனின் எண்ணங்கள் நிறைவேறக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் மக்களே.